அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, இந்திய ராணுவத்துக்கு புதிய தலைமை தளபதி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக உபேந்திர துவேதி நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டே அவர்களுடைய பதவிக்காலம் வந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதியோட நிறைவடைய இருக்கு. அதனால புதிய தலைமை தளபதியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்தியன் ஆர்மியோட சீஃப் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உபேந்திர துவேதி அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அடுத்தது பார்த்தோம்னா G7 மாநாடு. G7 மாநாடு 50வது G7 மாநாடு. அதனால இது ஒரு முக்கியத்துவம் பெறுது. ஓகேங்களா? 50வது G7 மாநாடு எங்க நடக்குதுன்னா, இத்தாலியில வந்து நமக்கு நடக்க போகுது. இத்தாலியில நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக நம்ம பிரதமர் வந்து பயணம் செய்ய போறாங்க. அந்த ஒரு செய்தி தான் குடுத்துருக்காங்க. நமக்கு முக்கியமானது G7 மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா, இத்தாலியில வந்து நடக்குது. சரிங்களா? அடுத்த செய்திய பார்த்தோம்னா, ஒடிசா நமக்கு தெரியும். ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா, சிக்கிம். ஓகேங்களா? இந்த மாநிலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, மக்களவை தேர்தலோட சேர்ந்து மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலும் நடந்துச்சு. அந்த வகையில ஆந்திரா மாநிலத்துல பார்த்தோம்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் புதிய முதல்வராக வந்திருக்காங்க. நமக்கு நேத்து பார்த்தோம் சிக்கிம்ல பிரேம் சிங் தமாங் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ஒடிசாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஒடிசாவின் புதிய முதல்வராக மோகன் சரண் மாஜி அப்படிங்கிறவர் வரப்போறார். இவர் 2000 ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நவீன் பட்நாயக் அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. இப்போ அந்த கட்சி வந்து தேர்தலில் தோத்துட்டாங்க. ஓகேவா? பிஜு ஜனதா தள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி தோத்துட்டாங்க. இப்போ ஒடிசால 24 வருடங்களுக்கு பிறகு ஒரு புதிய முதல்வர் வர போறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மோகன் சரண் மாஜி அப்படிங்கிற இவர் தான். சரியா? அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, நமக்கு எழுத்தாளர் பாமாவுக்கு ஔவையார் விருது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த விருது பார்த்தோம்னா, மார்ச் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினத்தப்ப அறிவிப்பாங்க. அந்த விருது குடுக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது நேத்து நடந்துச்சு. கல்வி, மருத்துவம், மகளிர் முன்னேற்றம், மகளிர் உரிமை, மத நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல், கலை, இலக்கியம், அறிவியல், பத்திரிகை போன்ற பல்வேறு துறைகளில் முன்மாதிரியாக தொண்டாற்றும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஔவையார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. எதற்காக குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் பார்த்தோம்னா, பெண்களுக்காக ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய அவங்கள வந்து முன்மாதிரியா தொண்டாற்றக்கூடிய பெண்கள வந்து ஊக்குவிக்கும் வகையில தான் இந்த ஔவையார் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது. இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஃபாஸ்டினா சூசேராஜ் என்கிற பாமா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஃபாஸ்டினா சூசேராஜ் அப்படிங்கிற எழுத்தாளர். பாமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஓகேவா? அவங்கள தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய படைப்புகள்ல முக்கியமான படைப்புகள் அப்படின்னு சொல்லி சிலவற்றை குடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருக்கு, சங்கதி, வன்மம், மனுஷி போன்ற நாவல்களும், குசும்புக்காரன், கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும் போன்ற சிறுகதை தொகுப்பும் இவங்களோட படைப்புகள்ல குறிப்பிடத்தக்க படைப்புகளாக இருக்கு. ஓகேவா? இந்த செய்தியை நமக்கு குடுத்திருந்தாங்க. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள பொறுத்தவரைக்கும், "செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல்" அப்படின்னு சொல்றாங்க. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்தச் செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகும். அதாவது ஒரு செயலை செய்ய போறதுக்கு முன்னாடி ஆஹ் அந்த செயலினுடைய உண்மை தன்மையை அறிந்தவர்களுடைய கருத்தை தான் நம்ம முதல்ல கேட்கணும் அப்படிங்கறதா இந்த குறளுடைய விளக்கமாக இருக்கு. திருக்குறளின் 677 அதிகாரம் வினை செயல் வகை. ஓகேவா? மத்தபடி பார்த்தோம்னா இன்றைய செய்தித்தாள்ல போதைப் பொருள்களை முற்றிலும் ஒழிக்க இயக்கம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில். மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறது இவ்வளவுதான் இருந்துச்சு. வேற எதுவும் நமக்கு பெருசா இம்பார்ட்டண்டா இல்ல. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.